வெல்கம் டு ஷிகாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முட்டையை வச்சு பிரெட் ரோல் எப்படி பண்ணலான்னு தான். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கோ சாப்பிட்றதுக்கோ ரொம்பவும் சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் நல்ல எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா 3 நிமிஷம் வதங்கிடுச்சு. இது கூட நான் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட ஒரு மீடியம் சைஸு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கிடுச்சு. இது கூட தேவையான அளவு உப்பு, இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 சிட்டிகை மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இந்த மசாலா கூட 6 முட்டையை வேக வச்சு இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். முட்டையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நான் மூடி வச்சு 1 நிமிஷம் வேக வச்சுக்கிறேன். அப்போ தான் இந்த மசாலா முட்டை கூட நல்லா மிக்ஸ் ஆகிடும். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. முட்டை நல்லா மசாலா கூட மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். இது கூட 2 சிட்டிகை மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 சிட்டிகை உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் ஜம்போ சைஸ் பிரெட் எடுத்துருக்கிறேன். இப்போ இது ஓரத்தில் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரத்தை கட் பண்ணி வச்சுருக்கிற பிரெட்டை காய்ச்சி ஆற வச்ச பாலில் நினச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பிரெட்டில் ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த மசாலாவை வச்சிடலாம். மசாலா வச்சுட்டு நல்லா ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓரத்தை ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். இப்போ இந்த ரோலை ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த முட்டை மிக்சரில் நினச்சி எடுத்துக்கிறேன். முட்டையில் நினச்சிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் நம்ம புரட்டி எடுத்துக்கலாம். இதேமாரி மீதி இருக்க மசாலாவையும் ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். செஞ்சு வச்சுருக்கிற ரோலை 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரீசரில் இல்லை, ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 30 செகண்டு இது வெந்ததும் இது திருப்பி விட்டுக்கலாம். பிரெட் ரோலில் நான் ரொம்பவும் டீப் ஃப்ரை பண்ணல, ஷாலோ ஃப்ரை தான் பண்ணிகிட்ருக்கேன். ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. 2 பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்க ரோலையும் பொரிச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எக் பிரெட் ரோல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது டொமேட்டோ சாஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். பேக்கரி ஸ்டைலில் பிரெட் ரோல் சூப்பராக வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. இது இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஷிகாஸ் குக்கிங்கை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்யூ.